சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இபிஎஸ் உரையாற்றி வருகிறார். சபாநாயகர் அப்பாவு பாரபட்சமாக நடந்து கொள்வதாக அதிமுக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றி உரையாற்றி வருகிறார். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உரையாற்றி வருகிறார். மக்கள் பிரச்சினைகளை பேரவையில் பேச அனுமதி அளிக்காமல் சபாநாயகர் அப்பாவு பாரபட்சம் காட்டுகிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அப்பாவு மீது குற்றச்சாட்டை முன்வைத்து உரையாற்றி வருகிறார். பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் பொதுவானவர் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கேள்வி நேரத்தில் அதிமுக உறுப்பினர்கள் பேசும்போது நேரலை செய்வதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர் உரையில் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவராக நான் பேசும்போது நேரலை செய்யப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம். சட்டப்பேரவையில் ஆளுநர் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் தற்பொழுது அதிமுக சார்பாக கொண்டு வரப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தீர்மானம் என்பது தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த தீர்மானம் குறிப்பாக தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சட்டப்பேரவையில் பேசி வருகிறார். பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் பொதுவான நபராக இருக்க வேண்டும், பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் எனவும், ஆனால் சபாநாயகர் அப்பாவு பலமுறை பாரபட்சமாக நடந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதிமுக சார்பாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில் உரையாற்றி வருகிறார். சபாநாயகர் அவர் இருக்கையிலிருந்து இழந்து சென்றிருக்கிறார். துணை சபாநாயகர் பிச்சாண்டி தற்போது அவையை வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சட்டப்பேரவையில் பேசி வருகிறார். அதிக நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெற வேண்டும் என திமுக தேர்தல் அறிக்கையில குறித்திருந்த போது 116 நாட்கள் தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றி இருக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது பல குறைகள் முழுமையாக பேச முடியவில்லை. இதுதான் ஜனநாயகமா? மக்களுடைய பிரச்சனையை பேரவையில் பேசுவதற்கு கூட போதிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை. யாருடைய கட்டளைப்படி சபாநாயகர் இயங்குகிறார் என்கின்ற ஒரு பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். கேள்வியில்லா நேரத்தில் உறுப்பினர்கள் பேசும்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது ஆகட்டும் அல்லது தான் பேசும்போதும் நேரலை செய்ய மறுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பலமுறை இந்த விவகாரம் குறித்து பேரவைத் சபாநாயகரை சந்தித்து மனு அளித்த போதும் நாங்கள் பேசுவதை நேரலை செய்ய மறுப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அவரை ஆர்பி உதயகுமாரை 2 ஆண்டுகள் கழித்துதான் சபாநாயகர் அந்த உத்தரவை அறிவித்திருக்கிறார். அதே போல டென்ஷன் விவகாரமாகட்டும் உள்ளிட்ட பல மக்கள் சார்ந்த போராட்டத்தை நீங்கள் தான் தூண்டுகிறீர்கள் உள்ளிட்ட எப்படி சபாநாயகர் எங்களை பார்த்து கேட்கலாம் என பேசி வருகிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமாரை அறிவித்தார் சபாநாயகர். 116 நாட்கள் தான் ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கிறது. அதிக நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெற வேண்டும் என அதிமுக சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். ஆனால் குறைந்த நாட்களில் சட்டப்பேரவை நடந்திருக்கிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் அதிக நாட்கள் நாங்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்துவோம் என தேர்தல் அறிக்கை கூறியிருந்தாலும் கூட தற்பொழுது வரை 116 நாட்கள் தான் இருக்கிறது. அதை பற்றியாகட்டும் அதிமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு குறித்தான மக்களுக்கும் உடனடியாக சபாநாயகர் எப்போதும் நடவடிக்கை எடுத்ததில்லை என சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் தற்பொழுது இந்த பேரவை வளாகத்திற்குள்ளே பேசி வருகிறார். அதாவது அடுக்கடுக்கான சபாநாயகர் முன்வைத்திருக்கிறார். முதலமைச்சர்